மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா தமிழ் திரைப்படத்துறை சார்பில் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா சென்னையில் இன்று மாலை இவ்விழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் சிறப்பாக செயல்படும் சின்னம்மாவின் கரங்கள் உயர்ந்தோங்க தமிழ் திரையுலகம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் என திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் உறுதிபட தெரிவித்துள்ளனர். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாட திரைப்படத்துறை முடிவு செய்துள்ளது. இந்த விழாவை கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா சென்னையில் இன்று மாலை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், நடிகர், நடிகைகள், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் அமைப்பினர் உட்பட திரைத்துறையின் பல்வேறு அமைப்பினரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய திரைத்துறையினர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாழ்ந்த மண்ணில் தாங்கள் வாழ்வதையும் எம்ஜிஆரின் திரைத்துறையில் தாங்கள் பங்கேற்றிருப்பதையும் பெரும் பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்தனர். தமிழ் திரையுலக வளர்ச்சிக்காக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களை திரைத்துறையினர் நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தனர். அம்மாவின் வழியில் செயல்படும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்த ஒட்டுமொத்த திரைத்துறையும் என்றென்றும் உறுதுணையாக நிற்கும் என்று திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் உறுதிபட தெரிவித்தனர். 57 திராவிட இயக்கத்தில் இணைந்து 67 திராவிட இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினராகி 77 அண்ணா திராவிட முன்னேற்ற கண்டு புரட்சி தலைவர் என்ற பெருமையுடன் தமிழகத்தையே ஆண்டவர். இந்த நிலைமைக்கு நாங்கள் உயர்ந்திருக்கிறென்றால் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் இணைந்த படங்களை நாங்கள் விநியோகித்துதான். ஆகவே சின்னம்மா அவர்கள் கரம் உயர்ந்தோங்க இந்த திரையுலகம் நாளும் நாளும் அவர்களுக்கு தோள் கொடுத்து நிற்கும் என்று சொல்லி நட்புக்கும் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நாங்கள் என்றும் துணை இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் சங்கத்திற்கு புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது எங்களுக்கு பல மடங்கு பொறுப்பு இருக்கிறது. மக்களின் அன்பை பெறுவது எப்படி என்கின்ற ஒரு மாபெரும் பாடத்தை புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார். இது மிக பெரும் விழாவாக இன்னும் 100 ஆண்டு கடந்தாலும் நினைவில் நிற்கின்ற ஒரு விழாவாக இது அமைய வேண்டும். அதற்கு உகந்த தலைவர், உகந்த நடிகர் அவர். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவி, நம் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு உற்ற தோழியாக, உடன்பரவாத சகோதரியாக, அம்மாவுக்கு இன்னல் நேரும் போதெல்லாம் இடைவிடாமல் உறுதுணையாக அருகில் இருந்து ஆலோசனைகள் தந்த ஆலோசகராக இன்று நம் அனைவரையும் வழிநடத்தி செல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கும் நம் தியாக தலைவி சின்னம்மா அவர்களே, உங்களுக்கு என் முதல் வணக்கம். எல்லோராலும் பேசப்பட்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். நாங்கள் அவரை நடிகராக பார்க்கவில்லை, அவரை கடவுளாக வழிபடுகிறோம். நல்ல நல்ல போதனைகளையும் கருத்துக்களையும் சொல்பவர் தான் கடவுள் என்றால் புரட்சி தலைவரும் கடவுள்தான். 60 வருடங்களுக்கு முன்னால் வந்த நாடோடி மன்னரையும் 50 வருடங்களுக்கு முன்னால் வந்த அடிமை பெண்ணையும் இன்றும் நாம் பார்க்கிறோம், ரசிக்கிறோம், கொண்டாடுகிறோம். ஏன்? புரட்சி தலைவர் அவரது நடிப்பு. நாங்கள் வாழும் காலம் வரையிலும் உன்னை நினைப்போம், நாங்கள் வாழ்ந்த பின்னும் உன் வரலாறு நிலைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2002ஆம் வருஷம் எங்களோட கல்யாணத்துக்காக இன்வைட் பண்ணுறதுக்கு அம்மாவோட வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். முதல்ல என் ஒய்ஃப் சொன்னாங்க, என்னம்மா இன்னும் தண்ணியே கொடுக்கலம்மா. இவங்க பேசும்போது அவங்க தெலுங்குங்கிறதால அந்த தெலுங்குங்க இடத்துல தண்ணி வரலையம்மா, நீங்கள் உங்கள் சந்திரபாபு நாயுடு கிட்ட சொல்லலாம். அப்போ சந்திரபாபு நாயுடு அங்கே சிஎம்மாக இருக்காங்க. நான் அதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட இவங்க அதிகமாக சொன்னாங்க. அம்மா, நாங்கள் தான் பணம் கொடுத்துருக்கோம், எங்கள் மெட்ராஸுக்கு தண்ணி வரல, உங்கள் ராயலசீமா 70% அதனால் பயனடைஞ்சிருக்குன்னு மொத்த திட்டத்தை எடுத்து சொன்னாங்க. நினச்சேன் இது நிழல் இல்லை, இது நிஜம், பின்னாடி நிற்கிற நிஜம்.
அப்படின்னு நான் ஒரு உண்மையை உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இவங்க போயிட்டாங்க. அப்புறம் வந்து அம்மா வந்தாங்க. நாங்கள் இன்வைட்லாம் பண்ணி முடித்தோம். முடித்த உடனே வந்து ஒரு பையன் வந்தார். பையனை கூப்பிட்டாங்க. சின்னம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. உடனே இவங்க வந்தாங்க. வந்தோடனே சசி இது வந்து ரோஜா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க வணக்கம் வச்சோம். அப்போது அவங்களே எங்களுக்கு இவங்கள எப்படி கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. சின்னம்மான்னு மற்றவங்களுக்கு உலகத்துக்கு அவங்க அன்னைக்கு அடையாளம் கட்ட தான் நான் நினைக்கிறேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அடையாளம் கட்ட தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி எங்களை வந்து கோட்டை கிடச்சி அம்மா சிவாஜி சாரை விட என்னை விட வேற யாருக்கு தெரியும், நான் மணிமண்டபம் கட்டுறேன்னாங்க. அம்மா இப்போ இல்லை. ஆனால் அம்மா விட்டுட்டு போன அத்தனை காரியங்களும் செய்யக்கூடிய ஒரே ஆள் எங்கள் சின்னம்மா ஒருத்தர் தான். அதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை. யாரும் யாரை பற்றி பேசணும்னு கவலைப்படாமல் நீங்கள் வந்து உங்களெலாம் நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க, அருமையாக நடத்துங்க, ஆட்சியை அருமையாக நடக்கும். அதுக்காக நான் எங்கள் அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன், எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அம்மா கிட்டையும் வேண்டிக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.